உள்ள வாங்க மாப்ள. ஏன் வாசல்ல நின்னுட்டீங்க? வாங்க. என்ன யோசனை பண்றீங்க? எந்த தயக்கமும் வேண்டாம், உள்ள வாங்க. கூப்பிடு ஜெயந்தி. என்னங்க நீங்க? அம்மா தான் கூப்பிடுறாங்கல்ல, வாங்க உள்ள. வாங்க வாங்க உள்ள. வாங்க மாப்ள. நீங்க என் வீட்டுக்கு வந்ததுல ரொம்ப சந்தோஷம். அதுவும் உங்க பொண்டாட்டி குழந்தையோட வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உட்காருங்க மாப்ள. பேசுமா. என் பொண்ணு, மருமகன், பேத்தின்னு எல்லா உறவுகளும் என் வீட்டுல இருக்கிறது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இது வரைக்கும் பல தடவை நீங்க என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. அப்பெல்லாம் ஏதோ ஒரு காரணத்துக்காக என்கிட்ட சண்டை தான் போட்டு போவீங்க. ஆனா இன்னைக்குதான் சமாதானமாயி வந்திருக்கீங்க. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாப்ள. ஜெயந்தி, உட்காருமா. நான் ஒருத்தி நீங்க வந்த சந்தோஷத்துல என்ன சாப்பிடுறீங்க என்னன்னு ஒண்ணுமே கேட்கவே இல்ல. என்ன சாப்பிடுறீங்க மாப்ள? ஜெயந்தி, உள்ள போய் மாப்பிளைக்கு ஏதாவது சாப்பிடறதுக்கு கொண்டு வாமா. அம்மா, நாங்க இப்ப என்ன நிலைமையில வந்திருக்கோம்னு உனக்கு தெரியுமா? எல்லாமே போயிடுச்சுமா. விடு ஜெயந்தி, எல்லாம் நான் கேள்விப்பட்டேன். இப்ப என்ன நடந்து போச்சு? சொத்து தானே போச்சு, சொந்த பந்தங்கள் போலியே. நான் உங்க கூட பேச்சுவார்த்தையில இல்லைனாலும் தூரமா இருந்து எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன் மாப்ள. என்ன பிசினஸ் ஆரம்பிச்சீங்க, அதுல ஆசை போச்சு. வீடு ஜப்திக்கு வந்துருச்சு, அவ்வளவுதானே. கவலைப்படாதீங்க மாப்ள, நான் இருக்கேன் மாப்ள. உங்களுக்கு நான் எப்பவுமே சப்போர்ட்டா இருப்பேன். பாத்தீங்களாங்க, இந்த மாதிரி சூழ்நிலையிலயும் எங்க அம்மா எவ்வளவு நம்பிக்கையோடயும் ஆறுதலாவும் பேசுறாங்கன்னு. இப்படிப்பட்டவங்களோட உறவே வேண்டான்னு நாம தான் இத்தனை நாள் ஒதுக்கி வச்சிருந்தோம். அத்தை, இத்தனை நாளா எவ்வளோ விஷயங்கள்ல நான் உங்களை அவமானப்படுத்தியிருக்கேன், மரியாதை எல்லாம் பேசியிருக்கேன். அதெல்லாம் மனசுல வச்சுக்காம எனக்கு இவ்வளோ மரியாதை கொடுக்குறீங்க. இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நடந்த விஷயத்துக்காக என்ன மன்னிச்சிடுங்க அத்தை. என்ன மாப்ள நீங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு? குடும்பம் சொந்த பந்தம்னா அப்படி அப்படி இருக்கதான் செய்யும். நான் அதெல்லாம் எப்பவோ மறந்துட்டேன் மாப்ள. இது பாருங்க, நீங்களும் அதெல்லாம் மறந்துருங்க. இனிமே இது உங்க வீடு, அந்த நினைப்பு மட்டும்தான் உங்களுக்கு இருக்கணும். ஜெயந்தி, மாப்பிள்ளைய கூட்டிட்டு போமா. சரிம்மா, வாங்க. ரம்யா குட்டி, ஹலோ வக்கீல் சார், நான் கார்ல வரும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. என்ன சார் சொல்றீங்க? உங்களுக்கும் ஆகலையே? இல்ல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நடுவில் ஒரு 2 வீலர் வந்ததுனால கவனிக்காம நான் தட்டி விட்டேன். அவருக்கு எதுவும் அடி பணமா பட்டிருக்கா? தெரியல, நான் அர்ச்சனாக்கு மயக்கம் போட்டு வந்துட்டேன். ஹாஸ்பிட்டல் இருந்து ஃபோன் வந்துச்சு. அந்த அவசரத்தில் நான் வந்ததுனால நிறுத்தாம வந்துட்டேன். வலசர் பக்கம் தான், கொஞ்சம் என்னன்னு பாக்குறீங்களா? நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க சார், மேடத்தை நீங்க போய் பாருங்க, நான் போய் அதை பாத்துக்கிறேன். சரி. ஐயா, அர்ச்சனாக்கு என்னாச்சு? நல்லா தான் இருந்தாங்க, திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு கால் டாக்ஸி பிடிச்சி ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டேயா. டாக்டர் பார்த்துட்டு இருக்காங்க, என்னாச்சுன்னே தெரியலையா. எங்க இருக்கா? இதோ இங்கதான் உள்ள இருக்காங்க. அர்ச்சனாக்கு என்னாச்சு? டோன்ட் வரி, பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. எதனால மயக்கம் போட்டு விழுந்தா? ரொம்ப அனிமிக்கா இருக்காங்க, சரியா சாப்பிடாம விரதம்னு பட்டினி இருப்பாங்க போல இருக்கு. கர்ப்பமா இருக்கிற நேரத்துல இப்படி உடம்ப வருத்திக்கலாமா? நீங்களாவது சொல்லக்கூடாதா? அம்மா, அம்மா, ஐயா வந்துட்டாங்கம்மா. அவர் வந்துட்டாரா? ஆமாம்மா, டாக்டர் கிட்ட பேசிட்டு இருக்காங்கம்மா. நான் அவரை உடனே பார்க்கணும். ஒன்னும் பிரச்சனை இல்ல, ட்ரிப்ஸ் கொடுத்துருக்கேன். மறுபடியும் இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கங்க. அப்புறம் வயித்துல இருக்கிற குழந்தையும் பாதிக்கும், அவங்களையும் பாதிக்கும். நான் எவ்வளவு சொன்னேன் டாக்டர், நான் சொல்ற பேச்சை கேட்காம இப்படி விரதம். நான் இனிமே இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கிறேன். ஓகே.
சொல்லுங்க வக்கீல் சார், என்னாச்சு? சார் நீங்க எங்க இருக்கீங்க? நான் ஏதோ ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கேன். ஏன் சார் நீங்க உடனடியாக அங்கிருந்து கிளம்புங்க. ஏன் என்னாச்சு? நான் சொல்றத கேளுங்க சார். நீங்க நைட் வரைக்கும் தலைமறைவா இருங்க. ஏன்னா ஹிட் அண்ட் ரன் ட்ரை பண்ணிருக்கீங்க. அந்த கேஸ் கொஞ்சம் சீரியஸ் ஆன மாதிரி இருக்கு. நான் என்னன்னு பார்த்துட்டு உங்களை மறுபடியும் கூப்பிடுறேன். நீங்க அது வரைக்கும் இங்க இருக்க வேணாம். உடனே கிளம்புங்க. நீங்க ஆபீஸ்க்கும் போக வேணாம், வீட்டுக்கும் போக வேணாம். எங்கேயாவது தலைமறைவா இருங்க. நான் நைட் உங்களை கூப்பிடுறேன். சரி சார். ஐயா அம்மாவுக்கு மயக்கம் தெளிஞ்சிருச்சியா? உங்களை பார்க்கணும்னு என்ன சொல்றாங்க. நினைச்சிருக்கீங்க ரெண்டு பேரும் மனசுல? இங்க ஒருத்தர் செத்து செத்து பழச்சிருக்கீங்க. அவஸ்தை என்ன புரியுதா உங்களுக்கு? ஒரு தடவை சொன்னா புரியாது அவளுக்கு. ஒண்ணுமே சாப்பிடாம இருந்தாலும் உடம்பு எப்படி ஆச்சுன்னு டாக்டர் சொல்றாங்க. அவன் என்னன்னா குழந்தைக்காக விருது இருந்தேன்னு சொல்றான். அவளுக்கு ஏதாச்சும் ஒரு ஆச்சுன்னா உள்ள இருக்கிற குழந்தைய பாதிக்கும் புரியாது. தேவலமெல்லாம் பேசிக்கிட்டு காலையிலேயே அன்னதானம் தேர் எடுக்கணும்னு என்னெல்லாம் ஆரம்பிச்சா. நான் முடியாதுன்னு சொல்லியும் கேட்காம அதே சொல்லிட்டு இருந்தா. அதனால தான் நீ ஃபோன் பண்ணணும். நான் எதுவுமே நம்பல. ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஃபோன் வந்தா எனக்கு உயிரே போயிடுச்சு தெரியுமா? எவ்வளவு வேகமா வந்தேன் தெரியுமா? வந்த வேகத்துல ஒரு லாரிக்காரன் அடிச்சிருப்பான். அதுல தப்பிச்சு ஒரு பைக்காரன் நான் ஆயிடுச்சிட்டேன். அந்த டூ வீலர் காரனுக்கு என்ன தெரியல. லாயர் ஃபோன் பண்ணி என்ன தலைவரா இருக்க சொல்றாரு. இதெல்லாம் தேவை எனக்கு? இதெல்லாம் நீங்க பண்ற டென்ஷன் தானே? அந்த டூ வீலர் காரன் வண்டியில் அடிபட்ட மாதிரி நான் ஒரு லாரியில் அடிபட்டு செத்துக்கணும். அப்பதான் உங்களுக்கு எல்லாம் புத்தி வரும். ஏன் இப்படி பேசுறீங்க? எல்லாம் குழந்தைக்காக தான். சும்மா எல்லாம் குழந்தைக்காக தான். அந்த குழந்தைக்காக தானே டாக்டர் மருந்து எழுதி கொடுத்துருக்காங்க. அந்த மருந்து ஒழுங்கா சாப்பிட்டாலே போதும், குழந்தை நல்லபடியா பிறக்கும். இப்ப மயக்கம் மட்டும் விழுந்தால கடவுளை வந்து காப்பாத்தாரு. டாக்டர் தானே காப்பாத்தாங்க. கடவுளுங்கிறது அறிவு தான். முதல்ல அதை புரிஞ்சுக்க சொல்லு. போனதெல்லாம் போகட்டும் ஐயா. அம்மா உள்ள வந்து ஒரு தடவை பாருங்க. முதல்ல பார்க்க விட எனக்கு பிடிக்கல. இருக்கிற எரிச்சல் இப்ப உள்ள வந்த தேவலாம ஏதாச்சும் கத்தினாலும் கத்திடுவேன். டாக்டர் இப்ப கிளம்ப சொல்றாங்க. கிளம்பி வீடு பேசுறேங்க. போங்க. நமக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் நினைச்சே பார்க்கலைங்க. 4 பிள்ளைங்களை பெத்து வளர்த்து ஆளாக்கி அதுங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் முறையா செஞ்சுட்டு கடைசி காலத்துல இப்ப இருக்கிறதுக்கு கூட இடம் இல்லாம இப்படி கோயில்ல வந்து கிடக்குறமேங்க. எனக்கும் என்ன பண்றதுன்னே புரியல சிவகாமி. கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு. யாருகிட்ட போய் என்னன்னு சொல்லி உதவி கேட்கறதுன்னு புரியல. வணக்கம் சிவராமன் சார். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். யார் சார் பேரனா? ஆமா. என்ன ஒரு மாதிரியா டல்லா இருக்கீங்க? ஏன் சார் ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. தொடர்ந்து கொஞ்சம் வேலை அதிகம், அதான். சரி சார், நான் வர்றேன். இவர்கிட்ட எதையோ சொல்லி சமாளிச்சு அனுப்பிச்சிட்டோம். நாளைக்கு போறவங்க வரவங்க எல்லாம் கேட்கிற கேள்விக்கு என்ன பதில் சொல்ல போறேன்னே தெரியல சிவகாமி. நம்ம புள்ள நம்மள கடைசி வரைக்கும் வச்சு நல்லபடியா பார்த்துப்பான்னு நினைச்சிட்டு இருந்தோமே, அவன் நம்மளை இப்படி கொண்டு வந்து விடுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலைங்க. ஒரு காலத்துல கூட பிறந்த தங்கச்சிங்களுக்காகவும் பெத்தவங்களுக்காகவும் பொண்டாட்டிவே தூக்கி எறிஞ்சவங்க அவன். இப்போ அதே பொண்டாட்டி பேச்சு கேட்டுக்கிட்டு நம்மள இப்படி தெருவில் கொண்டு விட்டுட்டானுங்க. அவன் எப்படி எல்லாம் இருந்த பையன் இப்படி மாறிட்டானுங்க. வணக்கம்மா. வணக்கங்க. உங்களை பார்த்து எவ்வளவு நாளாச்சு. நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கீங்களா? பிரியாவோட பையன் தானே இவன்? என்னமா வளர்ந்துட்டான் கண்ணு. உன் பேர் என்ன? இளமாறன். என்ன படிக்கிற? LKG.
கேட்குறேன்னு தப்பா நினச்சிக்க கூடாது. நீங்களும் சரி ஐயாவும் சரி ஏதோ குழப்பத்தில் இருக்கீங்க. ஏதாவது பிரச்சனையா? இல்லைங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சும்மா பேரனை கூட்டிகிட்டு கோயிலுக்கு வந்திருக்கோம், அவ்வளோதான். ஏமா கோயிலுக்கு வந்தேன்னு சொல்றீங்க, பையெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க? அது ஊருக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னால கோயிலுக்கு வந்துட்டு தாத்தாவும் பாட்டியும் போய் சொல்றாங்க. குழந்தை ஏதோ வளர்றாங்க, அதையெல்லாம் நம்பாதீங்க. அவன் ஒன்றும் வளரல, உண்மையை தான் சொல்றான். கண்ணு, என்ன நடந்தது? எங்க மாமாக்கும் தாத்தா பாட்டிக்கும் சண்டை, அதனால எங்க மாமா வீட்டை விட்டு அனுப்பிட்டாரு. குழந்தையும் தெய்வமும் ஒண்ணு. குழந்தை பொய் சொல்லாது. என்னம்மா நடந்தது? எங்க போறதுன்னு தெரியாம தான் கோயில்ல வந்து உக்காந்துருக்கோம். நீங்க தப்பா எடுத்துக்கலைனா, என் காம்பவுண்ட்ல அர்ச்சனாவும் செல்வம் குடியிருந்த வீடு இப்பவும் காலியா தான் இருக்கு. அவங்க காலி பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் அங்க குடுத்தன வரவங்க 6 மாசத்துக்கு மேல நிக்கிறதே இல்ல. நீங்க வந்து அங்க தங்கலாம், எனக்கு ஒன்றும் ஆட்சேபனே இல்லை. நீங்க என்ன சொல்றீங்க? கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருந்தது. கடவுள் மாதிரி நீங்க வந்து சொல்றீங்க. சரி, வாங்க வீட்டுக்கு போலாம். வாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரிங்கம்மா. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். என்ன விஷயம்? இவர் ஃப்ரெண்ட் ஒருத்தரை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க சார். என்ன கிட்னாப்பா? ஆமா, உங்க ஃப்ரெண்டுக்கு என்ன வயசு இருக்கும்? ஒரு 28-30 வயசு இருக்கு சார். என்னது 28-30? ஆமா சார். நாங்க 2 பேரும் ஒண்ணா ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணோம். அந்த வகையில் தான் நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். ஓஹோ, என்ன நடந்தது கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். நானும் சேகரும் வழியில் நின்று பேசிட்டு இருந்தோம். அப்ப கோமாவில் இருந்த அவனுடைய ஒய்ஃபு நினைவு திரும்பி அவன்கிட்ட போன்ல பேசினாங்க. அதை நினைச்சு அவன் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது போன் திடீர்னு கட்டாயி போச்சு. என்னாச்சுன்னு பதறிக்கிட்டு இருக்கும்போது கார்ல வந்த 3 பேரும் அவனை தூக்கிட்டு போயிட்டாங்க. கார் நம்பர் ஏதாவது நோட் பண்ணீங்களா? பண்ண சார். TN 21R 5140 ஒயிட் குவாலிஸ் சார். உங்களுக்கு யார் மேலேயாவது டவுட் இருக்கா? இல்ல சார். ஆமா மேடம், நீங்க யாரு? இவருக்கு என்ன உறவு? சேகரோட வைஃப் பானுவும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் சார். சேகரை கடத்திட்டு போனதும் இவர் என்ன தேடி வந்து விஷயத்த சொன்னாரு. நான் தான் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு இவரை இங்க கூட்டிட்டு வந்தேன் சார். இங்க எப்படி சேகருக்கு ஆபத்தோ அதே மாதிரி எங்க சேகரோட வைஃப் பானுக்கும் ஆபத்துன்னு நினைக்கிறேன். நீங்க தான் சார் எப்படியாவது ஆக்ஷன் எடுத்து அவங்களை கண்டுபிடிக்கணும். ஓகே மேடம், போய் ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போங்க. நான் என்ன ஏதுன்னு விசாரிச்சு சொல்றேன். எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்க சார். பெரியவரே, போய் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க. சரிங்க சார். சரி நான் சார். ஆக்ஷன் எடுக்கிறேன். தேங்க்யூ போங்க. சார். சார் கம்ப்ளைண்ட் எழுதிக்கோங்க. அவனுக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கலாமா? எல்லாம் பணத்தால வந்து ஆசைம்மா. பேசாம தள்ளு வண்டியில வியாபாரம் பார்த்துக்கிட்டு ரியல் எஸ்டேட் பிசினஸோட இருந்திருந்தா இந்த நிலைமை வந்திருக்குமாம்மா? வயசுல பெரிய மனுஷன், நானாவது அவனுக்கு புத்தி சொல்லி இருக்கணுமா? நானெல்லாம் சேர்ந்து அவனோட ஆட்டம் போட்டேன். சரி, நடந்து முடிஞ்சதை பத்தி பேசி என்ன ஆக போகுது? விட்டு தொலைங்க. சேகரை யார் கடத்திட்டு போயிருப்பாங்க? அதாம்மா எனக்கும் குழப்பமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு ஒரே எதிரி உங்க வீட்டுக்காரர் தான். அவரு தான் இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்காரா? சேகரும் பானுவும் லவ் மேரேஜ் பண்ணிட்டவங்க தானே. இது பிடிக்காத பானு வீட்ல இருந்து யாராவது இதை பண்ணிருப்பாங்களோ? இல்லையே, பானு வீட்டில் தான் எல்லாம் சமாதானம் ஆயிட்டாங்களே. ஒருவேளை அப்படியே அவங்கள பிரிக்கிறதா இருந்தா பானுவை மட்டும் தானே கடத்திட்டு போயிருக்கணும். சேகர் எதுக்காக கடத்தணும்? கரெக்ட் தான். அப்போ சேகரை யார் கடத்திருப்பாங்க? எதுக்காக கடத்திட்டு போயிருப்பாங்க? பணம் தான் மோட்டிவேஷன்னா
சம்பந்தப்பட்டவங்களுக்கு இந்நேரம் ஃபோன் பண்ணிருப்பாங்கல்ல. சேகருக்கும் பானுக்கும் ஒன்றும் ஆயிடக்கூடாதுமா. எப்படியாவது அவங்கள காப்பாத்தி ஆகணும். நீங்க கவலைப்படாதீங்க. அதான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம்ல, சீக்கிரமே கண்டுபிடிச்சிடுவாங்க. வாங்க போலாம்.